படைப்பு கடவுளான பிரம்மதேவர் ஒருமுறை ஒரு மிக முக்கியமான யாகத்தை நடத்த முடிவு செய்தார். இந்த யாகம் உலக நன்மைக்காகவும் அனைத்து உயிர்களும் அமைதியாகவும் செழிப்பாகவும் வாழ வேண்டும் என்பதற்காகவும் நடத்தப்பட்டது. இந்த யாகத்தில் கலந்து கொள்ள அனைத்து தேவர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் அழைத்தார். யாகத்திற்கான ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடந்தன. பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மும்மூர்த்திகளும், இந்திரன், அக்னி, வாயு போன்ற அனைத்து தேவர்களும், நாரதர், வசிஷ்டர் போன்ற முனிவர்களும் தங்கள் பரிவாரங்களுடன் அங்கே குழுமினர். யாகம் தொடங்க அனைவரும் ஆயத்தமாக இருந்தனர். யாகம் தொடங்கவிருந்த அதே தருணத்தில் அங்கிருந்த தேவர்களில் ஒருவன் அகங்காரத்தால் சற்று செருக்குடன் இருந்தான். இந்த யாகம் எதற்காக? இதில் என்ன பெரிதாக சாதித்து விடப் போகிறார்கள் என்று மனதுக்குள் சலித்துக் கொண்டான். அவனது இந்த எண்ணம் ஒரு சிறு அலை போல பரவி யாகத்தின் புனிதத்தன்மையை குலைத்தது. திடீரென யாக குண்டத்திலிருந்து கிளம்பிய புகை அடர்ந்து கருமையாக மாறியது. யாக அக்னி மங்கியது. மந்திர ஒளிகள் தடுமாறின. யாகத்திற்கான தடைகள் உருவாகத் தொடங்கின. தேவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தங்கள் வாழ்நாளில் கண்டிராத இத்தகைய தடைகளை அவர்கள் முன்பு சந்தித்ததில்லை. யாகம் தடைபட்டு நின்றது. தேவர்கள் அனைவரும் திகைத்து நின்றனர். என்ன ஆயிற்று? எதனால் இந்த தடைகள் என்று ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொண்டனர். பிரம்மதேவர் தன் ஞானத்தால் ஆராய்ந்தார். அப்போது இந்த யாகத்திற்கு முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்காததே காரணம் என்று அறிந்தார். ஆம், படைப்பு, காத்தல், அழித்தல் என எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்குவதற்கு முன்னரும் தடைகளை நீக்கும் விநாயகப் பெருமானை முதலில் வணங்க வேண்டும் என்ற விதி அங்கே மீறப்பட்டது. இந்த விதி உருவானதற்கு பின்னால் ஒரு பிரபலமான கதை உள்ளது. ஒருமுறை தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று, எந்த காரியத்தை செய்யும் முன்னரும் யாரை முதலில் வணங்குவது என்று ஒரு கேள்வி கேட்டனர். சிவபெருமான் ஒரு போட்டியை அறிவித்தார். உலகை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களே முதலில் வணங்கப்படுவார்கள் என்றார். முருகப்பெருமான் தனது மயில் வாகனத்தில் ஏறிக்கொண்டு மிக வேகமாக உலகை சுற்ற புறப்பட்டார். விநாயகரோ சற்று நிதானமாக யோசித்தார். உலகை சுற்றுவது அவருக்கு சாத்தியமில்லை. ஆனால் அவர் ஞானத்தில் சிறந்தவர் அல்லவா? விநாயகர் தனது தாய் தந்தையான சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் உலகமாகவே கருதினார். அவர் சிவபார்வதியை சுற்றி வந்தார். பின்னர், உலகை வலம் வந்துவிட்டேன், என் தாய் தந்தையே உலகம் என்று கூறினார். சிவபெருமானும் பார்வதி தேவியும் விநாயகரின் இந்த ஞானத்தையும் பக்தியையும் கண்டு வியந்தனர். அப்போது சிவபெருமான், நீயே ஞானத்தில் மூத்தவன். இனி எந்த காரியத்தை தொடங்கும் முன்னரும் உன்னை முதலில் வணங்குபவர்களுக்கு எந்த தடையும் வராது. நீயே விநாயகன், அதாவது தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன், அதாவது தடைகளை நீக்கும் இறைவன் என்று வரமளித்தார். இந்த கதை பிரம்மதேவருக்கு நினைவுக்கு வந்தது. அவர் உடனே யாகத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு முன்பு விநாயகப் பெருமானை மனதார துதித்தார். தேவர்கள் அனைவரும் விநாயகப் பெருமானின் பெருமையை உணர்ந்து தங்கள் அகங்காரத்தை விட்டுவிட்டு விநாயகரை மனமுருகி வணங்கினர். விநாயகரின் அருளால் யாகத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கின. யாக அக்னி மீண்டும் பிரகாசமாக எரியத் தொடங்கியது. மந்திரங்கள் தெளிவுடன் ஒலித்தன. யாகம் இனிதே நிறைவேறியது. உலகமும் அமைதியையும் செழிப்பையும் அடைந்தது. இந்த கதைதான் விநாயகரை எந்த செயல் தொடங்குவதற்கு முன்பும் முதலில் வணங்க வேண்டும் என்ற மரபுக்கு அடிப்படையாகும். விநாயகர் ஞானத்தின் கடவுள், தடைகளை நீக்குபவர் மற்றும் புதிய முயற்சிகளுக்கு வெற்றியை அருள்பவர் என்பதால் இந்து சமயத்தில் அவர் முழுமுதற் கடவுளாக போற்றப்பட்டு முதல் மரியாதையுடன்